கொஞ்சம் ஹவுஸ் லைட்ஸ் ஆன் பண்ண முடியுமா? கம் சார், கேட்டுறேன். Thank you. சார் அந்த மாதிரி இந்த நேதாஜி ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் ஒன்றாய் குவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால் ஒரு கலையை எப்படி எல்லாம் கொண்டு போயிருக்கான் அந்த ஆள் ரசிச்சுட்டு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு சொன்னதுனாலதான் சங்கர் பார்ட் 2 பார்ட் 3 எடுக்கிறாரு. நான் பெரிய பெரிய கோலிவுட் ஹாலிவுட்டையே பார்த்து பேசி முக்கியமாக ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு அவருக்கு. கமல் சார் இந்தியன் ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து உங்களுக்கு 3 ஜோடி இருந்தது. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்தது? இல்ல 3 அழகான ஹீரோயின் இருந்தும் உங்களுக்கு ஜோடி இல்லை, அது உங்களுக்கு வருத்தம் இருக்கு? ஜோடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணாத்தான் இருக்க வேணுங்கிறது இல்லை. அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணாத்தான் இருக்க வேணுங்கிறது இல்லை. கல்யாணத்தோட முடிஞ்சு போயிடாது வாழ்க்கை. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். இளைஞன் அப்படிங்கிறதோட முடிஞ்சு போயிடாது. இப்ப எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்றத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே வித்து போட்டவரு சங்கர் அவருக்கு. இந்த உலகத்திலே சிறந்த முட்டாள் நீதான் ஒருத்தன் சொன்னான். ஒத்துக்கிறேன். வயோதிக பயம் என்பதை இந்த இருவரும் வைத்தியம் பண்ணி நீக்கிட்டாங்க. இதுக்கு கல்யாணம் பண்ணி தலையெல்லாம் அரிசி ஏறுற அளவுக்கு அச்சதை போட்டு நல்லா சிரிங்க சிரிங்க பாவா. என்ன திடீர்னு பக்தி பேசுறேன்? நான் எல்லாம் பேசுவேன். எத்தனை குத்து, எத்தனை அதுல எத்தனை எல்லாம் சொன்னாங்க. இவன் வந்தா நான் வரமாட்டேன்னு இவன் கூட இதே வேலையா போச்சு. கேட்டாதான் சந்தோஷமா இருக்கு. என்ன மச்சான் இங்க பாறா, என்னடா ரத்தம் வருது, புலம்பியே கழுத்து இருக்கிறான்டா. இவ்வளவு செக்யூர் ஆக்டர் நான் உலகத்துல பார்த்தது கிடையாது. எந்த ஏரியாடா தம்பி? கோட்டவுடினே. ப்ளீஸ் இன் எவ்ரி வே கமல் சார் மாதிரி ஒரு கோ ஆக்டர்லாம் கிளம்புங்க, நாளைக்கு வாங்க. நாளைக்கு வாங்க. இருங்க சொல்லி Chris, you brought to this set. Thank you so much. எனக்கு மட்டும் இல்ல, இந்த படத்துல நான் உருவாக்குன கேரக்டர் என்ன ஓவர்டேக் பண்ணுதுப்பா மாதிரி இருந்தது. இட்ஸ் அன்பிலீவபிள். So thank you sir. தோத்துக்கிட்டே இருக்கீடா. வசனங்கள் இருந்தாலே வந்து அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பண்றா. பண்ண சொன்னாங்க. இவருக்கு நான் பதில் சொல்றதா நினைச்சிட வேண்டாம். நீ பொத்திட்டு உட்கார்ற. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல்ல எந்த அளவிற்கு மக்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவு நிறைய கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு. அது இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இல்ல இது கெட்ட வார்த்தை எல்லாம் எழுதியிருக்கேங்க. என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன். நீ டாக்டருக்கு படி, இதெல்லாம் பாடமா மாறிடும். என்ன கோபியாச்சு, என்ன நடந்துச்சு, நீ ஏன் இப்படி ஆடி போய் இவ்வளவுதான். இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் நம்பி கேக்குறேன் மக்களே. அதாவது ஒரு யாருக்கு நாங்க வக்கால வளர்த்தி வக்காலத்து பிள்ளைகள்லாம் தெருவில் கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருப்பான். இல்ல நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனா பேசிடுவேன், அதனாலதான் பேசுறதே கிடையாது. இது தூது, அவ்வளவுதான். நான் தூங்கிட்டேன், பார்க்கல. சொல்லிட்டாருங்க பதில். குட் ஆன்சர் சார், முடிச்சிட்டீங்க சார். இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மெயில் பண்ணிட்டு இருக்க. கதாநாயகனே பேன் இண்டியன். கிரிஞ்சிங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளவு அந்த கதையே பேன் இண்டியன். உள்ள புந்திது செல்லாதுன்னு யாராவது வாங்குங்களே. பாரத மாதா தான் கதாநாயகி. இதை வேற இந்த கருமத்தை வேற எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அது இல்ல சார் சங்கர் சார் அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த கேது மூவி எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்கிறது? எதுவும் மாறலையே கம். சத்தியமா எதுக்கோ வந்தோம் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தோம் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு பேக் இண்டியன் எவனோ திருந்தல. யாருமே ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படிங்க சட்டம் போடலாம்? நான் போறேன் எனக்கு வேணாம், நான் போறேன். படத்துல உங்க அனுமதியோட ஒரு அடிஷன் சார் இதுல. வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். எங்க பாய்ஸ் 2 வந்தாலும் அவர்தாங்க. மூளை கட்ட போல, முட்டை போல, மகனா
அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற கோளாறு தான். ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுறப்பா. தாத்தாவா இருக்கிறதுக்காகத்தான் நாம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம். அடே பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு. யார் சார் அவரு? கையில மைக் இல்லைன்னா எந்த அவசரத்துல பேசணுமோ அந்த வால்யூம் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது பேசிட்டு இருக்கீங்க. மைக் இருக்கு, கொஞ்சம் பார்த்து. ஒரு அளவுக்கு மேல பண்ண